நான் கேம் டேபிள் டேண்ட் சூப்பர். இவன் நிச்சயம் பண்ணது ஒருத்தனை, கட்டிக்கிட்டது இன்னொருத்தனை. ஊருக்குள்ள எனக்கு அசிங்கத்தை. ஐயா சவுண்ட் கம்மியாக வையா. ஐயா சவுண்ட் கம்மியாக வையா. கமிஷனர் இருக்காங்க, வைராக்கியத்துக்கே பிறந்தவங்க. உன் மூத்தக்குள்ளையே தான் கட்டிப்பேன்னு சொன்னான். அதுவும் உன் கையால தான் தாலி எடுத்து கொடுத்து வச்சு கட்டிப்பேன்னு உறுதியா சொன்னான். அதையும் ஊர் உலகம் பார்க்குற மாதிரி சாதிச்சும் காட்டியிருக்கா. அவளை என் மகனை சொல்றது வசதியா? இவன் என் மகனை சொல்றது வசதியா? உன் மகனுக்கு மறுவீடு ஒண்ணுதான் கேடு. உங்க அருமை கத்துக்கொண்டு உங்களை கைத்துல தூக்கி சர்க்கஸ் எல்லாம் காட்டாது போச்சா? அவ உங்க உயிரை பணைய வச்சு கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா. ஆனா அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவரோட தன்மானத்தை விட்டு உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. பிச்சை போட்டிருக்காரு. இல்லன்னு வைங்க, இந்நேரம் உங்களை பொழைச்ச இடத்துல டிசி இசிபிசி. அப்புறம் நம்ம புது மாப்பிள்ள இருக்கார்ல, அவரை பத்தி என் பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பேசணும் தெரியாது. ஏற்கனவே நேற்று ஒரு எதுவுமே நடக்கலன்னு வெளியில இருக்க பேசாம அமைதியா இருந்தது. சாமித்துறை, நீங்க மாப்பிள்ள பொண்ணை அழைச்சிட்டு கிளம்புற வழியை பாருங்க. இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? மக்களே சாந்தி முகூர்த்தம் உடனே நடந்துக்க போல இருக்கு. தூங்காம கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. ஒன்னாவே பேசுவீங்க. இப்பதான் தான் பேசி வாங்கி கேட்டிக்கிறாப்புல. இப்ப நீயும் ஏதாவது பேசி வாங்கி கேட்டிக்கிற சொல்லிட்டேன். பொண்ணு பண்ண வேலைக்கு வாயில் நல்லா வருது பாத்துக்க. மாப்பிள்ள கமிஷனர் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள திட்டுற? நான் எப்ப அவங்க திட்டினேன்? அதான் ஒரு பொண்ணை பெற்று போய் அனுப்பிச்சு வச்சு அதை சொன்னேன் நானு. அவளை போய் திரும்ப திரும்ப என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. கமிஷனருக்கு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்க. என்ன அசிங்கப்பட்டியா? சரி, என் அத்தை பொண்ணு போதுமா? இப்படி சொல்லி பழகு. சரி, என்ன பண்ண? என்ன பண்ணால மேல 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 சொல்லு. அப்புறம் மேல சொல்றது என்ன இருக்கு? கரண்ட் கட் அப்படின்னு பார்த்தா பாதி பசங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட கட் பண்ணது எந்த படுகொலை பயிலும் இல்லை. என் ஐட்டம் பண்ணிருப்பான் மாப்பிள்ள. இதெல்லாம் அவ செய்யக்கூடியவதான். அவனுக்கு தான் என் பொண்ணு இங்க கட்டி கொடுத்தது பிடிக்கலையே. அப்புறம் எப்படி இதை நடக்க விடுவா? உனக்கு அசிங்கமா இல்ல? யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுவியா? அது சரி, இப்படி நம்பினா தானே அந்த கருமத்தை குடிக்க காசு கிடைக்கும். உன்னை கேவலமா திட்டி திட்டி ஏன் வாய்தான் வலிக்குது. மானம் கிட்ட ஜென்மமாக்க. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்க உன் உயிரை விலை பேசினவா. உன் உசுரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவங்க நாங்க. உனக்கு அவ்வளவு நான் சோடு உன்னை துடுப்பு சீட்டா யூஸ் பண்ணி கமிஷனர் புத்திசாலித்தனமா அவங்க காரியத்தை நிறைவேற்றிட்டாங்க. நீங்க விழுந்துட்டீங்க. அவங்களால என் உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது.
பெருசா தியாகம் பண்ணி கிழிச்சு என் உயிரை காப்பாற்றவே இல்லை. இதுதான் உண்மை. திருந்தாத ஜென்மம். உன்கிட்டலாம் பேசி என்ன பிரயோஜனம் இல்லை. அவ கிடைக்கிறா. நீ ஏன் மாப்பிள்ள கவலைப்படுற? இந்த ராத்திரி போனா என்ன, வரப்போற எல்லா ராத்திரியும் உனக்கு சுபராத்திரி தான். இங்க உனக்கு நல்லது நடக்குதுன்னா என்ன, அதான் மறு வீட்டுக்கு போகல, அங்க வச்சு பாத்துக்க மாப்பிள்ள. கிளம்பு. நச்சண்டா ஒரு சீ உங்ககிட்ட நான் என்ன சொல்றோம் அதான் உண்மை. அதை தாண்டி சொல்றதுக்கு எந்த உண்மையும் இல்லை. இது மேலே வெறுப்பேற்றணும்னா படிக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் இதான் சொல்லுவேன். போலீஸோட ட்ரீட் பண்ண தாங்குற சக்தி இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஈஸி எனக்கு மட்டும்தான் ஈஸி. சொன்னல ஈஸி. சில சமயத்துல கடவுள் ஏன்னா இப்படி பண்றாருன்னு இருக்க முடியும். குணா நீ ஏதாவது சொன்னாங்க. விஜய் தம்பி ஊருக்கு பாப்பா பொண்ணு பேசிட்டு மாதிரி குணா கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காரு போல. அதான் டெய்லி குணா ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கொடுத்துட்டே தான் இருக்காரு. நான் இல்லைங்கிறதுக்காக ஒரு நாள் கூட வேலை நடக்குதுன்னு விஜய் தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. வேலை செய்யறவங்க யாருக்கும் தான் இந்த விஷயம் தெரியாம வச்சுருக்கோம். கேட்கிறவங்க விஜய் ஊருக்கு போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு அதையும் சொல்லிட்டு இருக்க முடியும்னு தெரியல. எம்எல்ஏ கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது போட்டோ எல்லாம் போட்டு பேப்பர்ல நியூஸ் பண்றாரு. கொண்டு வந்துருந்தோம். சரி மல்லி, நீயும் சாப்பிடாமே இருக்க. அம்மா பால் காய்ச்சி சீக்கிரம் குடிச்சிட்டு இல்ல மணி 11 ஆகுது. இதுக்கு மேல பாலை கொண்டு வந்து கொடுத்தா குடிச்சிட்டு போய் தூக்கணும். சரியா? அது மட்டும் ஜம்ப் புண்டிச்சு இங்க ஜம்ப் பண்ணி இங்க விட்டு இங்க ஜம்ப் பண்ணி அது சும்மா விட்டு என்னங்க ஆபீஸ் போறீங்க போறீங்க. அதுவா ஜெயிச்சிட்டேன். எப்பவுமே அப்படிதானே இருப்பீங்க. அதனால இப்போ எல்லாம் அப்படி என்ன ஞாபகம் எனக்கு அந்த நாள் முழுக்க நீங்க கூட அது போக
இன்னையோட 1 வருஷம் 11 மாசம் 15 நாள் 8 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் 30 செகண்ட் என் கூட இருந்திருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் இருந்த மாதிரியே தெரியல. அப்படியே ஒரு சாங் மாண்டேஜ் பண்ணி லைஃப் அப்படியே வேகமா போயிடுச்சு. கூட இருந்த சந்தோஷத்துக்கு காலம் போனதே தெரியல. 20 வருஷம் உன்னோட வாழ்ந்தாலும் காலம் போறதே தெரியாது. எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை நிமிஷம் என் கூட வாழ்ந்திருக்கீங்கன்னு ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல. எத்தனை நாள்ல என் கூட எவ்வளவு நேரம் வந்திருக்கீங்க? கண்டிப்பா கொஞ்சம் தப்பா இருக்கும். ஆஹா இது கொஞ்சம் டல்ல. ஈஸியா முடிச்சுட்டேன். புருஷன் தெரிஞ்சிருக்கிறது பெரிய வேதனை தான் மல்லி. என்ன பண்றது? அதுவும் கடந்து தானே போக வேண்டியது. எங்களுக்கு வெட்டிங் டே அன்னைக்கு. அப்படியா? அதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடுச்சா? இந்த வேலை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்ப அதிகமா இருக்கிறது இல்லைன்னு சொன்னேன். இந்த வெட்டிங் டே அன்னைக்கு 24 மணி நேரமும் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு அவரை லாக்அப்ல கொண்டு போய் வச்சிருக்கு. மல்லி, விஜய் தம்பி வெட்டிங் டே அன்னைக்கு உன் கூட இருக்கான்னு சொல்லிச்சுல, அது கண்டிப்பா நடக்கும் பாரு. எப்படி என்ன சொன்னீங்க? நல்லவங்க சொல்ற வார்த்தைக்கு எப்பவும் அது அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே மல்லி, வைபரும் என்னவோ வைப்ரேஷன் ஆனு. அதான் நல்லவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குமா. அது பிரபஞ்சத்துல எதிரொலிச்சு அவங்க சொல்ற விஷயத்த நடக்க வச்சிருமா. நம்ம ராமா சொன்னா, நம்ம விஜய் தம்பியை விட நல்லவர் இந்த உலகத்துல யார் இருக்கான்னு சொல்லு. அதனால நிச்சயமா விஜய் தம்பி சொன்னது நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். வெண்பாவுக்கு பாலை கொடுத்து தூங்க வைக்கலாம். என்னங்க 2 பேரும் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. இப்படி அடி கையை பிடிச்சி முறுக்குவேன். காட்டு மிராண்டி, ஒரு ஊர்ல என்னதான் வேலை பார்த்தாலும் காட்டு வேலை பார்த்தாலும் இல்ல கரலை கட்ட சுத்தணும்லான்னு தெரியும். நீ முறுக்கிட்டா வலிக்குதே. ஐயோ ராஜி, நீ சொன்னாலும் சொல்லாட்டி மல்லி கரலை கட்டையில சுத்துவாதான். ஒரு சிலம்பு மாதிரியார்கிட்ட சிலம்பம் படிக்க போனா அந்த முதல் வேலையே கரலை கட்ட சுத்துறதுதான். இவன் அந்த விதையெல்லாம் என்கிட்ட வந்து காமிக்கணுமா? என்னால வலி தாங்க முடியல, கையை தூக்க முடியல, இறக்க முடியல, அசைக்க கூட முடியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல தெரியுமா நாகு? நாகு நாகு, உங்ககிட்ட ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா கொஞ்சம் போட்டு விட ப்ளீஸ். ஐயோ இல்லையே ராஜி, என் வீட்டுல இருக்கோம், இங்க இருக்குமான்னு தெரியலையே. என்னால வலி தாங்க முடியலையே. எப்படி போட்டு குத்தி வச்சிருக்கா பாரு. ஐயோ வலிக்குதே. நல்ல பாத்தியா, ஆயின்மெண்ட் இருந்திருக்கு. இத போட்டு என்ன நாகு நீ? இந்த ஒரு கையால நான் எப்படி ஆயின்மெண்ட் போடுவேன்? நீ கொஞ்சம் போட்டு விட. நானா? நான் போட்டுட்டா இருக்கிற கையும் இல்லாம போயிடும், பரவாயில்லையா? வயிறு நீ போட்டு விடு. போ வாங்க ஆண்டி, நான் போட்டு விடுறேன். அடியே, இதுக்கெல்லாம் ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன் இரு. வா. என்னங்க? பாய் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆஹா
இங்க பாரு கம்பியில பிடிச்ச இங்கதான் வீடு எடுத்துட்டீங்களா மேடம்? இங்க இருந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் எப்படியா? ஆமா மேடம். சரி வாங்க. மேடம், வீடு சின்னதா இருக்கே, இந்த வீடு போதுமா? அம்மா அப்பா உங்க கூட தானே இருக்காங்க? சின்ன வயசுலயே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என் மாமா தான் என் கூட இருந்து பாத்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு மேரேஜ் மேம்? ஹலோ மாமா. என்னம்மா வீட்டுக்கு வண்டியா? வந்துட்டேன் மாமா. வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரை எப்படி போகும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. வசதியா இருக்கா? எனக்கு தெரியும் மாமா. மற்றபடி எப்படி வசதியா இருக்காங்க வந்துதான் பார்த்து சொல்லணும். அதனாலே கூப்பிடணும்னு நினைச்சோமா? நீ எப்படியும் பிஸியா இருப்ப. சாப்பாட்டுக்கெல்லாம் என்னம்மா பண்ற? ஹோட்டல்ல தான் மாமா. அதுவும் இந்த ஸ்டேஷன்ல எனக்கு பிரம்மாண்டமான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அதுலயும் அகிலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட என்னை வீட்டுல விட்டுதான் அவங்க வந்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை மாமா. எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுது. மேடம் கல்யாணம் ஆனவங்களே இல்லையா? ஏதாவது பேசலாம்னு பார்த்தா அதுதான்டா சொல்றாங்களே. புனிஷ்டா சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு இருக்கோம் மாமா. ஒரு நாள் ராத்திரி தானே. அதான் நாளைக்கு நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் சமைச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க மாமா. நிச்சயமா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. கே இதுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் கேட்டு இத்தனை வயசாகியும் கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ என்னமோ. இப்ப நம்ம கேட்டா மனசு சங்கடமாகுது. காலையில ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புவா மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சப்போஸ் எமர்ஜென்சினா வெளியில போனா சாவி விட்டு அக்கறை கொடுத்துருக்கணும். சரிங்க மாமா. ஐயோ போன வச்சிருவா. குட் நைட் மாமா. சரிம்மா பாத்துரு. குட் நைட். மேடம் ரெடி ஆயிட்டு வரீங்களா? டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வேண்டாம் இல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேடம் ராத்திரி நான் உங்க கூட தங்கிக்கிறேனே. எதுக்கு? தனியா தூங்கணும். ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. இங்க பாருங்க. இந்த செல்வத்துக்கு நாம தான் பாதுகாப்பு. கவர்மெண்ட் அப்படி சொல்லிதான் என்னை அனுப்பியிருப்பாங்க. நீங்க என்னடா எனக்கு பாதுகாப்புங்கிறீங்க? என்ன இருந்தாலும் தனியா தூங்குறது கஷ்டம் தானே மேடம்? எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தனியாவே இருந்து நிறைய பழகிருக்கேன். நீங்க கிளம்புங்க. மேடம் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்க கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அப்படியா? வழக்கமா எல்லாருமே என்ன ரொம்ப டார்ச்சர்னு தான் சொல்லுவாங்க. மேடம் கூட வேலை செய்யறவங்க மேல அக்கறையா இருக்கேன். ஆபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு ஃபேமிலியா இருக்கணும். அகிலா, ஒரு இடத்துல வேலை செய்யற எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்ணணும். அதுதான் என்னோட பாலிசி. டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. ஆமா, எப்படி போவீங்க? மேடம் இங்க இருந்து 10 நிமிஷம் தான், நடந்தே போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம். நான் உடனே வீட்டுல வந்து டிராப் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போக சொல்றேன். ஏதாவது எமர்ஜென்சினா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறங்கினா தானே உங்களுக்கும் ஏரியால ஒரு கெத்தா இருக்கும்.
தேங்க்யூ மேடம். நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடுங்க. ஓகே, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, குட் நைட். அகிலாண்டேஸ்வரியே போற்றி. மலிமா, டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க மலிமா. டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க மலிமா. டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க. டாடா கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்களோடய நல்லா சிரிப்பா பேசிட்டு இருந்தாக்கா. அப்படியே தூங்கிட்டா. என்னாச்சுன்னு தெரியல. Welcome to My Jail Escape Plan, where every decision could lead you to freedom or keep you in trouble. Carefully uplift this rug. Underneath. வெண்பா, அங்க போக முடியாது வெண்பா. அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்களாம் போய் பாக்குறீங்க, ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க? என்னை கூட்டிட்டு போங்க மலிமா, ப்ளீஸ். இங்க பாரு வெண்பா, நாளைக்கு பகல்ல நான் கூட்டிட்டு போறேன். நம்ம டாடாவே மிஸ் பண்ணிட்டேன். டாடா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நம்ம அப்புறமா போகலாம். நீங்க என்னை ஏமாத்தி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னை கூட்டிட்டு போங்க மலிமா. வெண்பா செல்லம், நீ சமத்த குட்டியில அடம் பிடிக்க கூடாதுடா. அம்மா டாடா கிட்ட பேசிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்க. இப்ப டாடா தூங்குற நேரம், நம்ம போய் தொந்தரவு பண்ண கூடாதுல்ல. டாடா இப்பவே ஃபோன் பண்ணி பேசுங்க. மலிமா, ஃபோன் பண்ணி இப்பவே பேசுங்க மலிமா. நான் டாடாவை பார்க்கணும். இப்பவே டாடாவை பார்க்கணும். வெண்பா, எப்பவுமே இந்த பிடிவாதம் பிடிக்க மாட்டான் நீ. நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அவனுக்கு விஜயை பார்க்கணும்னு தோணுது போல இருக்கு. அதுக்காக குழந்தை எந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியுமா? விஜய் தம்பியை பதறி போவாதா? அப்ப நீங்க என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்கல்ல? அப்ப நானே போறேன். நானே போறேன். வெண்பா, 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 மல்லிகா. இவனுக்கு ரொம்ப அழகா ஃபிக்ஸ் வந்துரும். சரிங்க, போலாம் போலாம். டாடாவை பார்க்கணும். வெண்பா, போலாம் போலாம். புக் பண்ணிட்டேன்க்கா. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துரும். சரி அக்கா, வண்டி வந்துருச்சு. மயிலு, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். நீ பைக்கு பக்கத்துலயே உட்காந்து. நீ எதுக்காகவும் அங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டாம். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். மயிலு, திரி கூர்ந்து போயிடாம ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னையே குறையாம பாத்துக்கணும். நான் நல்லா பாத்துப்பேன். நீ வண்டி வந்துச்சுல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, போலாம். என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சார், என் ஹஸ்பண்டை பார்க்கணும் சார். क्या आपने कभी ऐसे लोगों को देखा है जो उबर ऐप इस्तेमाल नहीं குடும்பத்துல ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கெட்டதெல்லாம் மறந்து எல்லாரும் ஒண்ணு சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. தம்பி பொண்ணு ஆரம்பிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க உங்களோட சம்மதி உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கோம். எப்படி கையோட கல்யாணத்துக்கும் நீங்க எல்லாத்தையும் மறந்து நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து கையோட கல்யாணத்தை நடத்தி வச்சோமோ அதே மாதிரி இப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்து நாம ஒரே குடும்பமா ஒண்ணு சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் நாங்க ஆசைப்படுறோம். என் பொண்ணு ஆனந்தி கல்யாணத்துக்கு நீங்களும் மாப்பிள்ளைய வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்.
ஏற்கனவே ஒரு அனுப்பி என் குடும்பத்தை சீரழிச்சிட்டீங்க. இப்போ இன்னொரு பொண்ணை அனுப்பி வேற ஒரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களா? ஏன் சம்பந்தியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த சம்பந்தியம் கூப்பிடுறத நிறுத்து. என் பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருந்த இந்த சம்பந்தி உறவு முறிஞ்சு போச்சு. சும்மா சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டு உறவு பண்ணாரியோ? இந்த பாரு, நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இல்ல வேற எது வேணாலும் பண்ணி அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. எப்ப உன் பொண்ணு தேவி வேணாலும் என் பொண்ணு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டானோ क्या आपने कभी ऐसे लोगों को देखा है जो उबर ऐप इस्तेमाल नहीं करते और सोचते हैं कि இந்த வளர்ந்துகிட்ட கையில் எங்க போய் தொலைஞ்சா? இங்க பாரு, அவங்க ரொம்ப நல்ல குடும்பம்டி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வரம் நமக்கு கிடைக்குமான்னு கூட தெரியாது. மூர்த்தி, கையில் சம்பந்தியம்மா சொன்ன மாதிரி கல்யாண வேலையெல்லாம் நாமளும் ஆரம்பிச்சோம். மூர்த்தி, நீதான் முன்ன நின்று எல்லா வேலையும் பார்க்கணும். அன்னைக்கு வசதியான குடும்பத்துல கல்யாணம் நடக்க போறது இருந்துச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரியா குடும்பம் அப்படியே இங்க நிப்பாட்டிடும்பா. என்னாச்சுமா? அளவிலே வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா வந்துருவல வரம் தான் சொல்லு. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளை காணுமே. டேய், வீட்டுல இருக்கிறவங்க சமாளிச்சுட்டு வரணும்ல. ஒருவேளை அந்த பொண்ணுங்க வருது அவங்க வீட்டு தெரிஞ்சு வெளியே விடலையோ? டேய், நீ வேற ஏன்டா எதோ சொல்லி பயமுறுற? நான் பயப்படலா. ஒருவேளை அப்படி இருந்தா என்ன பண்றது? அதனால தானே கேட்டேன். அண்ணே, எதுக்கு இந்த ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டு பாருங்க. கேட்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்னமா வந்துருக்கு நீ? இல்ல, என்னால எங்கேயும் வர முடியாது. எதுவா இருந்தாலும் நீங்க போன்லயே சொல்லுங்க. வர முடியாது. என்னமா இப்படி சொல்ற? ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நான் என்ன பண்றது? நான் பண்ணது சரியா தப்பா? எதுவுமே தெரியாம நான் குழம்பு. உன்னை தர்ம சங்கடமான நிலைமை நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்வி. இன்னைக்கு மட்டும் நீ மாமா இதுவே கடைசி நினைச்சுக்குவாங்க. இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நானும் நீ வருவன் காத்துட்டு இருக்கான். ஆனந்தி கண்டிப்பா வர சொல்றேன். சக்சஸ் தாங்க. ஆனா ஆட்டோக்கு திரும்புங்க. நான் சொன்னது அந்த லொகேஷனுக்கே போகுது. என்னம்மா நீ தேடிட்டு இருக்க? எனக்கு ஒரு சவால் இருக்கும். அண்ணே, தப்பா நினைக்காதீங்க. நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட கொடுத்துறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் திருப்புங்க. என்னம்மா நீ? சரி போ. ஆனந்தி வந்துகிட்டு இருக்கா. நான் கூட்டிட்டு கோயில் கொடுறேன். சரிங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தாலி எல்லாம் எடுத்து தெரியுங்க. டேய் வாங்க.
என்ன சாப்பாடு? மணி 8 வரையா? என்ன ஆச்சு? டிராஃபிக்கா இருக்கு. அங்க கேப் இருக்கு பாருங்க, போக முடியுமா? போக முடியாது. முச்சிடு கீழே போ. போட்டுப்பாங்கயா நிலாமா. என்ன பண்றது, டிராஃபிக்ல மிஸ் ஆயிடுச்சுமா. இது மாமா, என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னீங்க? நான் சொல்றேம்மா, நீ நாட்டுல ஏறி என் வண்டியை ஃபாலோ பண்ணு. இருமா முச்சு குத்துடா. பேசணும்னு சொல்லி தானே நீங்க வர சொன்னீங்க. இப்போ வேற எங்கேயோ கூப்பிடுறீங்க. அம்மா, இங்க பாரும்மா, எல்லா விஷயத்தையும் நான் அங்க வந்து நீ வண்டியில ஏறுமா. என்னம்மா யோசிக்கிற? வாழ் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. நீ இங்க வரும்போது உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். தயவு செஞ்சு வண்டியில ஏறுமா. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறேன்னா நம்பி வாமா. சொன்ன கேள்வி யோசிக்காதமா, வாமா. இப்பயே விட்டுட்டேன். ஐயோ ஏறுமா. அண்ணா, போய் என் வண்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்க. சரிப்பா. அப்பா லைக் பண்ணு. எவ்வளவு நேரம்டா? என்ன வர சொல்ற, நீங்க லேட்டா வரீங்க? அது தாலி. லைக் பண்ணுங்க ப்ளீஸ். கடையில் டீ குடிச்சிட்டு வந்தோம், அதான் லேட் ஆயிடுச்சு.